சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்னேகா மகா எசக்கின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வரவேற்கிறாங்க. நாளைக்கு பஞ்சாயத்து கூட்ட போகுது. அப்போ என்ன விஷயம் நடக்க போகுது தெரியுமா? சிந்து வந்துதான் எல்லா தப்பும் பண்ணான்றத நிரூபிக்க போறாங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மகா சந்தோஷப்படுறாங்க. ஆமா, எப்படி நிரூபிக்க போறாங்க? அது ஒண்ணும் இல்ல, சிவா போன்ல இருந்து சிந்துக்கு ஐ லவ் யூ மெசேஜ் போயிருக்குல்ல, அது யார் அனுப்புனது தெரியுமா? சிட்டு தான் சொல்றாங்க. இதை கேட்டதும் மகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே எசக்கி சொல்றாங்க, அப்பப்ப சிட்டுவும் சிந்துவும் ரெண்டு பேரும் கூடி கூடி பேசிப்பாங்க. அப்பவும் எனக்கு சந்தேகம் வரும். சரின்னு சொல்லிட்டு நான் கேர்லெஸ்ஸா விட்டேன். கடைசியில இதுதான் உண்மையா இருக்கான்னு சொல்லிட்டு எசக்கி மகா ஸ்னேகான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சிவாவை மீட் பண்றதுக்காக சிந்து கோவிலுக்கு வராங்க. டாக்டர், நாளைக்கு பஞ்சாயத்துல எல்லா உண்மையும் தெரிய போகுது. நான் தான் உன்னை பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணுன்ற விஷயம் எல்லாமே தெரிய போகுது. அதை நினைச்சு எனக்கு வருத்தமா இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கான தண்டனை அதுதான் நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இவ்வளவு நாள் உன் கூட கொஞ்சம் கொஞ்சமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேனே, அந்த வாழ்க்கை எனக்கு போதும் டாக்டரே. இனி உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீ தேடிக்கோ. உனக்கு ஸ்னேகா கூட வாழ விருப்பமா இருந்தா தாராளமா நீ ஸ்னேகா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ டாக்டரே. என்னால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு சிந்து ஃபீல் பண்ணி சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சிவா இப்ப என்ன செய்ய போறாங்க? சிந்து எந்த தப்பும் பண்ணல, சிந்துவை நான் காதலிக்கிறது உண்மைதான் சொல்லிட்டு சிவா சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.